6 மாசத்துலேருந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்னா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கேஜி பச்சை பயிரை கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரோட்டீன், இரும்பு சத்து எல்லாமே இருக்கனால பேபியை நல்லா எனர்ஜியாக வச்சுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் தோசையை சுட்டு கொடுக்காம இந்த மாவு ஒரு 2 கரண்டி கலந்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு மொறுமொறுன்னு சுட்டு கொடுக்கலாம். இல்லை ஆப்பம் மாதிரியும் சுட்டு கொடுக்கலாங்க. கஞ்சி மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவு கூட கலக்கி 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எலும்பு மற்றும் மூளை வளர்ச்சிக்கு சிறந்தது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ நோ ப்ராப்ளம். குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு ரோட்டை சுட போறோம். சுண்டல் பயிரெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இன்விசிபிளாக இப்படி கொடுக்கும்போது கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கிட்ஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். வாங்க தப்பலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரேனு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.